இதோ ஆண்டவர் தம் புனிதர்கள் அனைவரோடும் வருவார். அந்நாளில் வேறு தோன்றும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நன்றி பலியாக லோரன் மரியசி தன்னுடைய 5வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். எல்லாரும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். மரியம் மத்தியும் தன்னுடைய பிறந்த நாளையும், வெரோனிகா தன்னுடைய பிறந்த நாளையும், பால் ஜெயராய் தன்னுடைய 69வது பிறந்த நாளையும், ஜேசஸ் ராஜன் அவர்கள் பிறந்த நாளையும், ஜெசிகா கிறிஸ் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுவதற்காகவும், நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டுவதற்காகவும், தொடர்ந்து அவர்களை காத்து வழிநடத்த வேண்டுவதற்காகவும் திருப்பலியாகவும் கிடைக்கின்றார்கள். அதோடு இணைந்து மரிய சுசிராஜ் ஆரோக்கியமேரி, ஜி.எம். டேவிட் ஆரோக்கியமேரி, மகேஷ் பாபு ஆரோக்கியராஜ், எட்வின் எட்வர்ட் இவருடைய ஆன்மீகத்திற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தொகுகள் உருளும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வைத்து பாவங்களை முடித்து விலகி வாழ்வு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவா, ஒரே திருமகன் வழியாக நீர் எங்களை கற்பனைக்குள்ளாக்கியுள்ளே. உம் இரக்க செயல்கள், உம் திருமகனின் வருகை ஆகியவற்றை முன்னிட்டு எங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். எங்கள் பழைய வாழ்வின் மாசுகள் அனைத்திலிருந்தும் எங்களை தூய்மைப்படுத்துவீராக. உம்மோடு
இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுகின்றார், கலகம் செய்ததும் தீட்டுப்பட்டதும் மக்களை ஒடுக்கியதுமான நகருக்கு ஐயோ கேடு. எந்த சொல்லுக்கும் அவள் செவி சாய்ப்பதில்லை, கண்டிப்புணர்வு அவள் ஏற்பதும் இல்லை. ஆண்டவர் அவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதில்லை, தன் கடவுளை அண்டி வருவதும் இல்லை. அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய ஆவினை அருளுவேன். அப்பொழுது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். எத்தியோப்பியாவின் ஆறுகளுக்கும் அப்பாலிருந்து என்னை மன்றாடுவோர் சிதறுண்ட என் மக்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள். எனக்கு எதிராக எழுந்து நீ செய்த குற்றங்களை முன்னிட்டு அந்நாளில் அவமானம் அடைய மாட்டாய். ஏனெனில் அப்பொழுது இருமாப்புடன் அக்களிப்போரை உன்னிடமிருந்து அகற்றி விடுவேன். இனி ஒரு பொழுதும் எனது திருமலையின் செருக்கு அடைய மாட்டாய். ஏழை எளியோரை உன் நாவின் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்யப்பட மாட்டார்கள். வஞ்சி பேச்சு அவர்களின் வாயில் வராது. அச்சுறுத்துவோர் யாரும் இன்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இலை பாருவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பலியுருடை பாடல் பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலம் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாய் பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் விளந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியிலுமின்றி அவனை விடுவித்து காத்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் மட்டும் போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் பொழுது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கண்களினின்றும் விடுவிக்கின்றார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தோரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார், அவரிடம் அடைக்கலம் கூறும் எவரும் தண்டனை அடையார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அனைவரும் எழுந்து நிற்கவும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாரும் ஆண்டவரே, காலம் தாழ்த்தாதையும் உம் மக்களின் பாவங்களை போக்கி அருளும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களை நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதனுக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்குள் சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்தவரிடம் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தை விரும்பும்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுபவரும் விளை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறை ஆட்சிக்கு உட்பட்டவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார். நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலை மகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தில் 2 விரைவாக இருக்கலாம். திருவருகை காலத்திலிருந்து டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை கொடுக்கப்படுகின்ற வாசகம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற வாசகம். ஆனால் நாளையிலிருந்து நாம் கேட்கக்கூடிய அந்த வாசகம், நம்முடைய திருச்சபையான தாயார் திருச்சபையில் கொடுக்கப்பட்ட வாசகமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நிகழ்வுகளை மகிழ்ச்சியோடு இறைவனுக்கு நன்றி கூறக்கூடிய இடமாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, நாளையிலிருந்து நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவின் நவநாளையும் சில இடத்தில் தொடங்குவார்கள். இன்று இந்த 2ஆம் வருகையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற நமக்கு கூறப்படுகின்ற செய்தியாக செப்பனியா நூலில் எடுக்கப்பட்டது. அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 10வது அதிகாரம் மற்றும் 10 மற்றும் 11, 12, 13வது அதிகாரம் வரை 13ஆம் வசனம் வரை கூறப்படுகிறது. இனி ஒருபோதும் எனது திருமொழியில் செருக்கு அடைய மாட்டான். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ளவர்களே, இந்த வார்த்தையானது நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகின்ற வாசகம். நம்மை படைத்தவர் ஏழை எளிய மக்கள் வைக்கக்கூடிய நடுவில் வைப்பார்கள். ஏனென்றால் நாம் அவர்களுக்கு இறைவனை காணக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் அவர்கள் உண்மையிலேயே முழுமையாக அடுத்த நாளில் இறைவனை பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் செப்பனிய இறைவனின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுக்கின்றார். எனவே அவர்கள் நம்பிக்கையை நம் ஒவ்வொருவருமே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாக நாம் அவர்கள் நம்பிக்கை வீணாகவில்லை. இறைவனை நம்மால் முடிந்த அளவு நமக்கு கொடுத்துவிட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு அவர்களை மகிழ்ச்சியால் நிரப்ப வேண்டும் என்றுதான் நம்மை அழைக்கின்றார் ஆண்டவர். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் எஞ்சியோர் கொடுமையை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் இராது. அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் நம்மை போல் மேய்ந்து இளைப்பார்வார்கள். கடவுளால் நாம் அனைவருமே இழைக்கப்படுவோம். கடவுளால் நம்மை வழிநடத்தப்படுவோம் என்கிற நம்பிக்கையை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது.
தொடர்ந்து வாசிக்கின்ற திருப்பாடல் 34வது அதிகாரம் 6வது வசனத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது, இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். சில நேரம் நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காமல் ஏழை எளிய மக்களாக நாம் இருக்கலாம். நம்முடைய உள்ளம் வெளியில் நாம் செல்வ செழிப்போடு இருந்தால் நம்முடைய உள்ளத்தில் ஏழையாக இருக்கலாம். ஏனென்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிரப்ப பெறாமல் இருந்திருக்கலாம். இன்று அந்த ஏழ்மையான உள்ளத்தோடு, ஆண்டவரே என்னுடைய எனக்கு உம்முடைய வழியை காண்பையும் உமது வழியை என கற்பியும் என்கின்ற சொல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக நம்முடைய குரலுக்கு இறைவன் செவி சாய்த்து ஆசீர்வாதத்தை வழங்குவார் என்பதைத்தான் இன்றைய திருப்பாடல் ஆசிரியரும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இரண்டாம் வருகையின் போது மகிழ்ச்சியோடு ஆதாரத்தோடு நம்முடைய வாழ்க்கையின் ஆண்டவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு எது முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்றால் நம்ம எழுதுகின்ற தீய எண்ணங்கள். எதிர்வருகை காலத்தில் இருக்கின்ற ஆண்டவரை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம், இரண்டாம் வருகையை காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாட தயாராக கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் நம்முடைய உள்ளத்தில் இருமாப்பும் மன்னிக்க முடியாத தன்மை நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றதா? அதனை களையக்கூடிய ஆற்றலை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுவதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அப்போது நாம் கூறப்படியும், ஆண்டவரே காலம் தாழ்த்தாதையும் மக்களின் பாவங்களை போக்கியருளும் என்பதை நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இறை வார்த்தையும் இன்றைய திருப்பலியும் ஒவ்வொருவருக்கும் அழைப்பளிக்கிறது. எனவே இந்த நாளில் தூயாவின் வல்லமை கேட்போம். தூயாவின் வல்லமை நாள் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக, இறைவனுக்கு சாட்சியம் மகனாக நாம் வாழுகின்ற இடங்களில் இருக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் ஒவ்வொருவருக்கும் பொழிய வேண்டுவதற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதமும் இறைவனுடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உங்கள் கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டுதலும் காணிக்கைகளும் உமக்கு மன்னரை வழிக்கு உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் வந்தான போர்வான தகுதியற்ற எங்களுக்கு உமது வழிநாள் இரக்கத்தை பாதுகாப்பை அருளினார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு
தலைமுறை தம் ஆண்டுக்குரிய மகிழ்ச்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படுமை வாக்களித்து மீட்பை உள்பட என பெற்றுக்கொள்வோம். அதை நாங்கள் இப்பொழுது வெளிப்போயிருந்த துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வாங்க முதல்வர்களோடும் அறையுள்ள அமர்வோர் தலைமை தாங்குவோரோடு வான்படைகளின் இளங்கத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சி வந்து வாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை மெய்யாகவே தூயவதை எழுத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை வழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உள்ளம் கடைந்த நோய்களை இணைத்த போது அப்பத்தை இடங்கள் செலுத்ததை பின்பு தாம் சீடர்களை அழைத்து கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்ற உணவுகள், ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுக்கப்படும் என் உடல். அவருடைய பெயர் விருதை எழுதியவை கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருவீர்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காக பலருக்காக சொல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உமது இரக்கத்தின் உதவியால் நாம் ஆபத்திலிருந்து பொதுவிடுதலை பெற்று
இவன் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று திருத்தலுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கைகள் நோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்துவிடுவீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சிறுமை, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். சிறுமைப்படுவதற்கு அழைக்கப்பட்ட அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அல்லும் எனது ஆன்மா நலமுடையும்.
என்னை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். தம் வருகைக்காக விரும்பி காத்திருக்கும் அனைவருக்கும் நீதியுள்ள நடுவர் நீதியின் வெற்றி வாகையை தருவார். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரை ஆண்டவரினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்குரியவற்றை பற்றிக் கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புள்ளவர்களே, இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற லோர்ட் மெரிகன்ஸ் மெர்சி எல் லாரன்ஸ் மரி மேத்யூ வெரோனிகா பால் ஜெயராஜ் ஜேசு ஜார்ஜ் ஜெசிகா கிறிஸ் அவர்களுக்கு 2ஆம் நல்லவருடன் உள்ள சிலரை உதவி என்பதற்காகவும் இந்த புதிய வருடத்தை அவர்களுக்கு ஆசீர்வாதமான வருடமாக மாற்ற வேண்டும் என்பதற்காகவும் இந்த நேரத்தை சிறப்பாக ஜெபிப்போம். அனைவரும் சேர்ந்து உரையுடமாக என்னுடைய உடல் உள்ள நலத்திற்காக ஜெபிப்போம். பின்னுடைய தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். அன்னை அவர்களோடு உடனிருந்து அவருடைய ஒவ்வொரு செயல்களுக்காகவும் இறை மகனை வேண்ட வேண்டும் என்பதற்காக தன்னையோடு சேர்ந்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே